நம்ம ஜனனி, சக்தி இவங்க எல்லாருமே இப்பதான் ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல வீட்ல இருந்துகிட்டு இந்த ஆதிகுண சார் இருந்துட்டு, நம்ம ஜனனியோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஏன்னா, ரொம்ப காலத்துக்கு பிறகு உண்மையிலேயே இந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதாவது இந்த ஆண்கள தவிர மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த அறிவுக்கரசி எல்லாம் இந்நேரத்துக்கு இங்கிருந்து விரட்டி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா, அறிவுக்கரசிய இங்கேயே வச்சுக்கிட்டு ஆபத்த விளைவிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அதே சமயத்துல இப்போ நம்ம சக்தியும், ஜனனியும் இருந்துட்டு, அவங்க போயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹனிமூனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்படியெல்லாம் நம்ம ஜனனி, சக்தி இவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது மக்களாகிய நம்ம எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டோம். என்னடா இது எப்ப பார்த்தாலும் இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு. என்னடா நடந்துகிட்டு இருக்குங்க? எதுடா நடந்துகிட்டு இருக்குங்க? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா உண்மையிலேயே இப்போ அவங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அதாவது அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு, அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, உண்மையிலேயே மக்கள் எல்லாருக்குமே மனம் குளிர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்லயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை காட்சி அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எல்லாமே ஓரளவுக்கு மாறி இருக்கு. இனிமே இவங்களோட லைஃப் மொத்தமே சூப்பரா போக போகுது அப்படிங்கிற மாரி நெனச்சா, இப்போ இங்க மிகப்பெரிய ஆபத்துக்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேவசகாயம் இருந்துட்டு, இப்போ அங்க தேடி, இங்க தேடி, அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில இவங்க 2 பேரும், அதாவது ஜனனி, சக்தி 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வர ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் ரொம்பவும் கிரிட்டிக்கலா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, சந்தோஷமா இருக்கலாம், ஹேப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா, இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே அ நம்ம ஜனனிக்கோ, சக்திக்கோ தெரியவே தெரியாது. ஆனா, கடைசி வரைக்கும் இங்க இந்த தேவசகாயம் நம்ம ஜனனிய விடுற மாரி கிடையாது. எந்த எல்லைக்கு போயும் இங்க மிகப்பெரிய பிரச்சனைய பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, சக்தி இது எல்லாத்தையுமே சுதாரிச்சுக்கணும். என்னதான் அவருக்கு ரொமான்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னாலுமே கூட, இங்க நம்ம ஜனனிக்கோ இல்ல யாருக்கோ ஆபத்து வருது அப்படின்னா, அந்த ஒரு நேரத்துல எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த தேவசகாயம் நம்ம சக்தி கிட்ட சிக்கணும். சக்தி ஏற்கனவே செம்ம கொலவெறியில இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் தேவசகாயத்த போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுவாங்க. இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அறிவுக்கரசி எப்புட்றா இங்க மிகப்பெரிய குழப்பத்த பண்றது அப்படி இப்படின்ற மாரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவள பத்தி தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே. எப்படா நம்ம பார்கவிய இங்கிருந்து தொரத்திட்டு, அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சிய இந்த இவங்கிட்ட, அதாவது தர்ஷன் கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வேற நாளைக்கு அண்ணன் பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதிரு, ஞானம் இவங்க எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே செம்ம பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இதுல தர்ஷனுக்கு வேற பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. பார்கவி ஈஸ்வரி அம்மா வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே மாத்தணும். அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம தனி குடித்தனம் போயிடலாம், வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க உண்மையிலேயே இப்போ பார்கவி ரொம்ப பயத்துல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம தர்ஷன் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு இங்கேயே பயந்துகிட்டு வாழ்றது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்கவியோட மனசுக்குள்ள தோணுது. ஆனா மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜனனிக்கும், ஜனனியோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கும் மிகப்பெரிய ஆபத்துகள் நெருங்கிட்டு இருக்கு. சக்தி கண்டிப்பா இதுல எல்லாத்துல இருந்தும் நம்ம ஜனனியையும் அந்த குழந்தையையும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.